அந்த நேபுகாத் நேச்சார் வந்தானா இல்லையா? வந்து அவர்கள் பணிந்து கொள்ளுங்கன்றான். பணிந்து கொள்ளல. அந்த மிருகம் போராடுது, அவங்களோட யுத்தம் பண்ணுது. பணிந்து கொள்ளுன்னு சொல்லுது. இல்ல பண்ண முடியாது. அப்ப அந்த மிருகம் யுத்தம் பண்ணும்போது அவங்களோட யுத்தம் பண்ணுது. கடைசி என்ன பண்ணுச்சு? அவரு ஜெயிச்ச மாரி என்ன பண்ணுச்சு? தீக்குள்ள தூக்கி போட்டுருச்சு. மிருகம் தூக்கி போட்டுச்சா இல்லையா? ஆனா 3வது 3 பேர உள்ள தூக்கி போட்டா 4வது ஆளா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்தான் கர்த்தர். இவன் நினைச்சா ஜெயிச்சுட்டோன்னு. மிருகம் நினைச்சுச்சு ஜெயிச்சுட்டோன்னு. இல்ல இங்க மேல ஏறி வாருங்கள். அல்லேலூயா. திரும்ப அவர்கள் கர்த்தர் என்ன பண்ணாரு? உயிரோட வெளியே கொண்டு வந்து அவர் சாகவில்லை. மரிக்காம வெளியே கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. விசுவாசம் முடியல. விசுவாசம் முடிஞ்சாதான் நீங்கள் தோற்று போனது மாரி தெரியும். அதுவும் பாருங்க தோற்று போன மாரி தான் இருக்குது. அதுலயும் பாருங்களேன், அந்த வசனத்த வாசிச்சீங்கன்னா, ஜெயித்து கொன்று போடும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு சோதனை காலத்துல சொல்றது. அநேக நேரத்துல அபிஷேகம் பெற்றவர்கள் தோற்று போற மாரி நிலைமையில இருக்கலாம். ஏதோ தோற்று போன நிலைமையில, நம்ம ஏதோ சில காரியம் செஞ்சோமே, ஐயோ! நம்ம இழந்துட்டோமே, எல்லாமே நஷ்டமாயி உட்கார்ந்துருக்கிறோமே, எல்லாம் தோற்று போனா இருக்குமே, நமக்கு விரோதமா இருக்கிறவங்கலாம் எழும்பிட்டு அவங்க ஜெயிக்கிற மாரி இருக்கிறாங்களேன்னு சொல்லி கவலைப்படலாம். ஆனா, அது டெம்பரவரியான தோல்வி தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அபிஷேகம் பெற்றவர்கள் என்னைக்குமே அழிக்கப்பட முடியாதவர்கள்ன்றத இங்க வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப அது இன்னும் 2 வசனத்த எடுத்து காட்டுறேன். ஆனா ஒண்ணொண்ணா சொல்றேன். ஜெயித்து கொன்று போடும். இது யாரு? உலகத்தின் பார்வையில. அவர்கள் 2 பேரும் கீழ கிடந்தாங்க. ஆ அவ்வளவுதான். 2 பேரும் இவ்வளவு தூரம் வார்த்தைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான். இப்ப என்ன பண்றது? அவங்களுடைய அவங்களுடைய எல்லா உடல்கள் எங்க இருக்குதாம்? மகா நகரத்தின் விசாலமான வீதியில கிடக்கும் அப்படி போட்டு. சோதோம் என்றும் எகிப்து பாவ நகரம். ஏன் அத லிட்டரலா ரோம்ன்னு சொல்லலன்னா, இந்த புஸ்தகம் வந்திருக்காது. ரோம்ன்ற வார்த்தையே வந்திருக்காது பாருங்க. இந்த பைபிள்ல வெளிப்படுத்தும் விஷயத்துல. ரோம்ன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஏன்? அது வந்திருந்தா, நம்ம என்ன ஆயிருக்கும்? டோட்டலா அந்த புஸ்தகமே நம்ம கைக்கு வந்திருக்காது. ஏன்னா, அவரு எங்க இருக்கிறாரு? பத்மு தீவுல இருக்கிறார். நாடு கடத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறார். யோவான் எங்க இருக்கிறாரு? நாடு கடத்த பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். நாடு கடத்தப்பட்டார். ஜெயிலர்கள் மத்தியில. ஏதாவது ஒண்ணு எழுதி ரோம்ன்ட்டாங்கன்னா அத பிடிச்சிருவாய்ங்க. அந்த புஸ்தகத்த படிப்பாய்ங்க. ஆனா, ஆவியானவர் ஞானத்த குடுத்து, ஒரு டயகிராம் ரெலம்ல தான் என்ன பண்ணிக்கிறாரு? வரைபடம் மாரி பிக்சர்ஸ் மூலமா தான் இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தும் விசேஷம். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு இந்த அபிஷேகத்துக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் ஆகுது? அபிஷேகம் பெற்றவர்கள் நீங்கள் நானும் அதிகாரமுடையவர்களா இருக்கிறோம். ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரும்போது, அதிகாரமுடையவர்களா இருக்கிறோம். உலகத்தை கண்டிக்கணும். அது மாத்திரமல்ல, இப்ப பார்க்கும்பொழுது சில தோல்விகள் போல சில போராட்டங்கள், பிரச்சனைகள்லாம் வரலாம் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு. ஆனால், அது தோற்று போன மாரி ஒரு ஒரு சூழ்நிலையை காட்டலாம். அது உண்மை இல்ல.